வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தலோடு சேர்ந்து இந்தியா முழுவதும் காலியா இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்திருந்தது. ஸோ அதுல 2 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல இருக்கக்கூடிய தொகுதிகள். ஸோ அந்த தொகுதிகள்ல யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோக்போல் ஒரு கருத்து கணிப்பை எடுத்து முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த தொகுதி யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. ஜம்மு காஷ்மீரினுடைய பட்காம் அப்படின்ற தொகுதி, இந்த தொகுதியில தற்பொழுது முதல்வரா இருக்கக்கூடிய ஒமர் அப்துல்லா அவர் தான் நின்னு ஜெயிச்சிருந்தாரு. ஜேகேஎன்சி இந்த கட்சி ஜெயிச்சிருந்தாங்க. 54% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. ஸோ அவர் 2 தொகுதியில நின்றிருந்தார் அப்படின்றதுனால இந்த தொகுதியை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இந்த தொகுதியில தற்பொழுது யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மீண்டும் ஜேகேஎன்சி தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜேகேஎன்சி 43% வாக்குகளையும், பிடிபி 37% வாக்குகளையும், பிஜேபி 12% வாக்குகளையும், மற்றவர்கள் 8% வாக்குகளையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது ஜம்மு காஷ்மீரினுடைய நக்ரோட்டா அப்படின்ற தொகுதி. இந்த தொகுதியில பிஜேபி 64.94% வாக்குகளோட வந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்க போன தேர்தலில். இந்த முறையும் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க 48% வாக்குகளை பெறுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஜேகேஎன்சி 30% வாக்குகளையும், ஜேகேஎன்பிபி 15% வாக்குகளையும், மற்றவர்கள் 7% வாக்குகளையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. லோக்போலினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது ஜம்மு காஷ்மீரினுடைய பட்காம் தொகுதியை ஜேகேஎன்சி கட்சியும், நக்ரோட்டா தொகுதியை பிஜேபியும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.